உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும், வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு குரு பெயர்ச்சி கும்பம் ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை அடுத்த 1 வருடத்திற்கு தரப்போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போறோம். இது ராசி கட்டம். குரு கடந்த 1 வருடமாக ரிஷப ராசியில பயணிச்சிட்டு இருக்கிறாரு. வர மே மாதம் சரியாக 15ஆம் தேதி ஆரம்பிச்சு மிதுன ராசியில பயணிக்க ஆரம்பிப்பாரு. மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்வை பலனாக ஒரு 3 ராசிகளுக்கு பார்வையும், ஸ்தான பலனாக ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய அனுகிரகம் நிறைய சுப பலன்கள் கொடுக்கும். அந்த வகையில கும்பம் ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும், அடுத்த 1 வருட காலம் என்ன மாதிரியான பொது பலனை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போறோம். இது ராசியையும் சந்திரனையும் கோச்சார கிரகங்களையும் அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன், அதாவது கிரக பயிற்சி முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு சுயஜாதகத்திற்கும் இன்னும் நம்ம நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு, கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கும்பம் ராசிக்கு கடந்த 1 வருட காலமாக ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருந்த கோச்சார குரு பகவான் மிதுன ராசியில வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பயணிப்பாரு. மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக குரு பகவானுடைய சொந்த வீடான தனுசு ராசியையும், மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானுடைய சொந்த வீடான கும்பராசிக்கும் பார்வை கிடைக்கும். பொதுவாக இந்த 9 நவகிரகங்களில் குரு பகவான் தனக்காரகனாக சொல்லப்படுகிறார். அதாவது ஒரு கோல்டு, ஒரு விலை மதிப்பான பொருட்கள், மஞ்சள் நிறத்தில் உள்ள நம்ம கோல்டு வச்சுக்கலாம். ஒரு பெரிய பணம், லட்சங்கள், கோடிகளுக்கு எல்லாம் ஒரு சுபத்துவமாக கொடுக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்களை முழுமைப்படுத்தக்கூடிய காரகங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு கொடுக்கக்கூடியதுனால இந்த குரு பயிற்சியை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் கும்பம் ராசிக்கு 9ஆம் பார்வையாக வரக்கூடிய இந்த தனகாரகனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கும்பம் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலம். இது குடும்ப சனி அல்லது பாத சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டம். இப்போ குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வையாக கிடைக்கும் பொழுது எப்படி ஜென்ம சனி காலத்தினில உங்களால் ஒரு சில சிரமங்களுக்கு விடை காண முடியாமல் தவிர்த்தீர்களோ, அதுக்கு எல்லாத்துக்குமே குரு பகவான் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. குரு பகவான் எப்பவுமே ஒரு வழிகாட்டக்கூடிய கிரகம், இறையருள் கொடுக்கக்கூடிய காரகம். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்பலாம். 9ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, கும்பம் ராசிக்கு ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 5ஆவது இடத்தில் குரு பகவான் அமர்றதுனால இது அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய பலனை இந்த கும்பம் ராசிக்கார அன்பர்கள் அனுபவிப்பாங்க. பொதுவாக இந்த கும்பம் ராசி ஜென்ம சனி காலத்தில் நிறைய சிரமங்களுக்கும், மீளாத துயர்களுக்கும், சொந்த பந்தங்களால் நிறைய மன உளைச்சல்களுக்கும், வேலையின்மையினால் நிறைய பிரச்சனைகளும் 2022-23 இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிறைய மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், தெளிவின்மை, மாத வருமானத்தில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்த பாதிப்புகளுக்கு குரு பகவானுடைய இந்த இடப்பெயர்ச்சியானது மிக அருமையான நல்ல பலன்களை வாரி வழங்கும். 5ஆம் இடத்தில் போகக்கூடிய இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சி, 5ஆம் இடம் ஆசையை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுவோம் இல்லையா, அது 5ஆம் இடம். அது இல்லாமல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரிதான், உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வம்ச வாரிசு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும், நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்த கட்டம் நகரக்கூடிய ஒரு சரியான காலகட்டமாகவும், ஒரு அதிர்ஷ்டகரமான நேரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வைக்கு தான் ரொம்ப வலிமை அதிகம். இந்த சனியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கலாம். கடன் அடையக்கூடிய விஷயம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில் நிரந்தரமான வேலையாக மாறக்கூடியது, ஒரு கன்ஃபர்மேஷன் வரக்கூடிய டைம் பீரியடாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம பொன்னான நேரமாக மாற்றி நம்மளுடைய உழைப்புகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது குருவினுடைய சப்போர்ட்டும் நமக்கு இந்த வருஷத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய
ஒரு நம்மளோட புரிதலாக இருக்க வேண்டும். அடுத்து கும்பம் ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக வராரு, ராசி அதிபதியாக. இந்த சனி, சந்திரன், குரு அப்படிங்கக்கூடிய கிரக காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்தும். அந்த இடமாற்றம் மூலமாக நல்ல பலன்களே ஏற்படும். அதனால எந்த ஒரு பயப்படவோ தேவையே கிடையாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கடைசியா ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கும் அப்படின்னும், குருவினுடைய பார்வை பலன் மற்ற மற்ற வீடுகளில் விழக்கூடிய பார்வை பலன் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடமாக வருதோ அதை வைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய அனுகிரகம் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் குரு தனுசு ராசி 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு அது 11ஆம் இடமாக வரும். அது லாபஸ்தானமாகவும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில உறவு முறைகளிலிருந்து வரக்கூடிய பாசம், அன்பாக இருக்கட்டும், அல்லது நிறைய மனக்கசப்புகளிலிருந்து ஒரு தீர்வாக இருக்கட்டும், நம்ம முதலீடு பண்ண விஷயங்கள் ஒரு லாபகரமாக வரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இந்த லாபஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை விடக்கூடிய நேரம் மிகவும் சாதகமான பலனை நம்ம முழுக்க எதிர்பார்க்கலாம். அது மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை விழுது. இப்போ கும்பராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை விடக்கூடிய நேரமும் ஒரு சில பயணங்கள் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும். வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டிலிருந்து ஒரு இடமாற்றம் நம்மளுடைய தாய்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். பிறந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்கலாமா, அல்லது குடும்பத்தோட வெளியில் இருந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சி எடுக்கலாமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் கும்பம் ராசி, கும்பம் லக்னம் அந்த 2 பேருக்குமே அது பார்த்தீங்கன்னா பொருந்தும். அதே மாதிரி இந்த 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானமாக வர்றதுனால நிறைய விஷயம் சுலபமாக நகரும். அதையும் நம்ம பார்க்க முடியும். கட்டாயமாக இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, குரு பகவானுடைய 11ஆம் பார்வை, அதாவது உங்களுடைய ராசிக்கு சொல்கிறோம். அதுவே குரு பகவானுடைய அந்த ராசிக்கே விடக்கூடிய பார்வை, இது எல்லாமே சுப பலனை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இந்த பாத சனி அப்படிங்கிற 2ஆம் இடத்தினுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இது பாத சனி அப்படிங்கிறத விட பாதை சனி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சனி பகவானுக்கு பாதை காட்டக்கூடிய காரகங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பாதத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பாத சனி காலம் ஜென்ம சனியில் இருந்த மாதிரியான பெரிய அளவிலான குழப்பங்களோ அல்லது ஒரு மந்தமான நிலையவோ ஏற்படுத்தாது. நிறைய வெற்றிகளுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பலாம். பஞ்சபூதங்களில் கும்பராசி காற்று தத்துவம் இயங்கக்கூடியது. வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய அனுமன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, அசைவ உணவுகளை தவிர்த்து கொண்டு அனுமனுடைய காயத்ரி மந்திரம் உச்சரிப்பது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, ஸ்ரீராம ஜெயம் மனதால் உச்சரிப்பது, இந்த போன்ற விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இன்னும் அதிகப்படியான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகோ அல்லது குரு பயிற்சிக்கு முன்னாடியோ நீங்கள் ஒரு வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குருவினுடைய ஆதிக்க கோயில்களுக்கு சென்று வாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு ராசி பலன், அதாவது ஒரு ராசிக்கான குரு பயிற்சி பலனை நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.